ஆன்மீக அன்பர்களே, தமிழில் எத்தனையோ கடவுள் இருந்தாலும் அழகு முருகனை நினைக்கின்ற போதே நம்முடைய இதயத்தில் ஒரு இன்பக்கனி சுரக்கிறது. அழகு முருகனை நினைக்கின்ற போதே நம் இதயத்தில் ஒரு இன்பக்கனி சுரக்கிறது. அந்த கனி நாயகனே கனி கேட்டு நின்ற இடம்தான் பழனி. அந்த பழனி முருகனை பற்றி இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகம் இறை வழிபாட்டை, ஆன்ம நேயத்தை, முருகனுடைய பெருமையெல்லாம் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சகுதியான நேரமும் இது என்று நாம் நம்புகின்றோம். உங்களுக்கு தெரியும், சித்தர்கள், நூற்றுக்கணக்கான சித்தர்களினுடைய பாதம் பெற்ற சித்தர் பூமி என்றே படத்திற்கு உண்டு. நூற்றுக்கணக்கான சித்தர்களுடைய பாதம் பெற்ற சித்தர் பூமி என்றே பழனிக்கு உண்டு. அவனே ஞானப்படம் என்று மலை மீது நின்றதனால்தான் பழனி என்று சொல்லி பழனியாக அது மருவியது. சித்தர்களுடைய பெருந்தலைவனாக இருந்தவன் உங்களுக்கு தெரியும், சித்தநாதன். அந்த சித்தநாதனின் பெயர் கொண்டு அழைக்கக்கூடியவன் தண்டத்தோடு, ஒற்றை கோவணத்தோடு ஆண்டி கோலத்தில் நிற்பதனால்தான் அவன் பால தண்டாயுதபாணியாக அழைக்கப்படுகின்றான். தண்டத்தோடு, ஒற்றை கோவணத்தோடு எல்லாவற்றையும் துறந்து அவன் தண்டாயுதபாணியாக நிற்கின்றான். ஆனால் ஒரு சூட்சமம் தெரியுமா? எதுவும் வேண்டாம் வேண்டாம் என்று ஆண்டி கோலத்தில் நிற்கக்கூடிய பழனிதான் தமிழகத்தின் அதிக வருவாயை ஈட்டித் தரக்கூடிய கோவிலின் பட்டியலில் தலையாய இடத்தில் இருக்கிறது. காரணம், வேண்டாம் என்றால் இறைவனுக்கு கூட கொட்டித் தருகிறார்கள். அதுதான் இயற்கையின் நீதி. இறை வழிபாடு மட்டுமல்ல, அங்கு ஒரு பெரிய ஆன்மீக நுட்பமும் ஒழிந்திருக்கிறது. நண்பர்களே, நான் இன்றைக்கு சொல்கின்றேன், அந்த பழனியினுடைய மகோ உன்னதமானது பஞ்சாமிர்தம். அந்த பழம், நெய், வெல்லம் இவற்றை சேர்த்து ஒரு சிறிய புளிப்பு இருக்கும். அது இறைவனுடைய திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த நவபாஷணத்தோடு எடுக்கப்படுகின்ற பஞ்சாமிர்தத்தை ஒரு மண்டலம் சிறிது சிறிதாக உட்கொண்டு வந்தால் பெருவியாதிகளும் குணமாகிறது என்பதுதான் சித்தர் வழிபாடு நமக்கு சொல்வது. இன்னமும் இரவு நேரங்களில் பூசி வைக்கப்படுகின்ற சந்தனத்தின் துகளை உட்கொண்டு நீர் அருந்தினால் குடல் நோய் சுத்தமாகிறது. இறை வழிபாட்டில் இன்னும் ஒரு மேன்மை, இறைவனுக்கு சாத்தப்பட்ட அந்த துணியை ஒரு பகுதியை வாங்கி நாம் பத்திரப்படுத்தி இல்லத்தில் வைத்தால் அஷ்டலட்சுமியும் நம்முடைய இல்லத்தில் தங்கியிருப்பதாக சரித்திரம் நமக்கு சான்றுகளை சொல்கின்றது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களெல்லாம் ஐயப்பனை நோக்கி எப்படி கேரளாவிற்கு படையெடுக்கின்றோமோ, அதுபோல கேரளத்து பெருமக்கள் எல்லாம் பெரும்படையோடு வந்து தைப்பூசம் என்றும் சூர சம்ஹாரம் என்றும் நெடுக நின்று நெடுநேரம் கால்கடக்க இருந்து கந்தவேல் கடவுளை தரிசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஏன் என்றால் பழனி முருகன் மேற்கு பக்கம் பார்த்து இருப்பதால் தங்களுடைய நாடு நோக்கி நிற்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள். இன்றைக்கும் அதற்கான நன்றி கடனை கேரள மக்கள் செய்கின்றார்கள். பழனி முருகனுடைய பெருமையை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிலருடைய ஒளிநாடாக்களை கேட்டு நாம் அது சித்தர் இல்லை, முருகன் இல்லை என்றெல்லாம் முரட்டுத்தனமான பொய்களை, புரட்டுக்களை சொல்லக்கூடாது. நீங்கள் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையை படித்தால்தான் பழனி முருகனுடைய பெருமையையும் திரு ஆவினன் குடியினுடைய ஆதாரமும் நமக்கு தெரியும். வண்ணச்சரபம் தண்டமாணி தேசிகருடைய முருகப்பெருமையை நாம் உணர்ந்தால்தான் பழனி முருகன் நமக்கு ஆத்ம சுத்தத்தோடு பேசுவான் என்பதை உணர முடியும். சத்குரு அருணகிரி சுவாமிகளுடைய பாடல்கள் வழி நின்று நீங்கள் பழனி முருகனை ரசித்தீர்கள் என்று சொன்னால் அவன் குஞ்சிருக்கும் இடத்திற்கு மட்டுமல்ல, குறைதீர்க்கும் குமரக்கடவுள் என்பதை உணர அறிய முடியும். பழனி முருகனை அறிவதற்கும் பழனி முருகனை தெரிவதற்கும் ஒரு பேறு வேண்டும். அதற்கு இதயத்தில் இடம் வேண்டும். பழனி முருகன் நம்பியவர்க்கும் நம்பாதவர்க்கும் என்றும் இன்பத்தை கொடுத்து இன்னலை போக்கக்கூடிய பழனி பாலகனின் பாதத்தை பற்றினால் நாம் பரம்பொருள் வீடு பேரை அடையலாம்
இது திண்ணம் ஏழைகளின் இல்லாதவர்களின் எளிய கடவுள் எங்கள் முருகன். முருகா, நீ பிறருடைய குறை மட்டுமல்ல, உன்னை நம்பாதவர்களின் குறையையும் சேர்த்து போக்கு.